கொஞ்சமா ஒப்பு கொடுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பு கொடுக்குறோம். நாங்க வளர்றோங்க பிரதர், அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பு கொடுக்குறோம். அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற மனவாட்டிகள்லாம் கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்லப்பா, தமிழ்நாடு தேறிட்டு தமிழ் ஜனங்களுக்கு வசனம் தெரிந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ பரிபூரணமா ஒப்பு கொடுத்தாதான் உனக்கு மனவாட்டி ஆகிறதுக்கான ஒரு பெரிய கிருபை. இத சாத்தான் புரிஞ்சுக்கிட்டு தான் வேற விதத்துல வேற வகையில உன்னை எப்படியாவது மனசை கெடுத்து கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாக, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை விட்டு பிரியும்படியாக தந்திரமான உபதேசங்களினால், தந்திரமான காரியங்களினால், தந்திரமான அற்புதங்களினால், தந்திரமான அடையாளங்களினால், தந்திரமான வஞ்சனிப்பினாலே உன்னுடைய மனசை கெடுக்கிறதற்கு வருகிற சத்ருவை அடையாளம் கண்டு கொண்டு அவனுக்கு விலகி ஓடுவதற்கு தேவன் உனக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் அதற்குரிய கிருபையை செய்வாராக. நல்ல கவனிங்க, பூரணமான ஒப்பு கொடுப்பு, பூரணமான அர்ப்பணிப்பு. ஏன்னா இனி நான் அல்ல கிறிஸ்துவே. எல்லாரும் கையை வைத்து சொல்லலாமா? இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இப்ப இந்த மனவாட்டியை நியமிச்சிருக்குது. இந்த மனவாட்டி நிச்சயதார்த்தம் மட்டும் ஆயிருக்கு, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா என் சத்திய வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? நியமிக்கப்பட்டு நிச்சயதார்த்தம் ஆயிட்டாலே ஒரு வார்த்தை சொல்லும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல யூதர்களுடைய ஒரு முறையை புரிந்து கொள்வதற்காக நாம் இப்பொழுது வாசிக்கலாம். 18வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, அவர்கள் கூடி வரும் முன்னே, போதும், நல்லா கவனிங்க. இப்போ யோசேப்புக்கு யார நியமிச்சிருந்தது? மரியாளை நியமித்திருந்தது. அவர்கள் இன்னும் கூடி வரவில்லை, ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கை நடத்தவில்லை. ஆனால் நியமிக்கப்பட்டிருந்தது. நியமிக்கப்பட்டிருந்த அவளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய யோசேப்பு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை, ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்லல. ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? உன் மனைவியாகிய மனைவி. யார் அது? யார் அவன்? நியமிக்கப்பட்டிருந்தவளுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் மனைவி என்பது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ இந்த பூமியில இன்னும் கூடி வாழல, இன்னும் இயேசுவோடு கூடி வாழ்வதற்கு இன்னும் உனக்கு வாய்ப்பு வரல, அந்த நாள் வரல. அந்த நாள் வரும் முன்னதாகவே உனக்கு இந்த பூமியில பேர் என்னம்மா? மனைவி. சொல்லுங்க, சொல்லுங்க. யாரும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நிச்சயதார்த்தம் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்ல அவருடைய மனைவின்னு சொல்ல போறீங்களா? அப்படித்தான் மறிச்சது, அப்படித்தான் சொல்லுது. அதனால தான் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஓஹோ, என்னையா கல்யாணம் வந்ததுன்னு இப்ப போய் சொல்றீங்க? கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல கவனிங்க. மனைவி கூடி வரும் முன்னதாகவே அவளுக்கு என்ன பெயர் கொடுத்துட்டாங்க?
மனைவி. அதனால தான் அடுத்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 21வது அதிகாரம் வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கலாம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. விளங்குதா? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி. கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பக்கத்துல இருக்கவங்களை சொல்லுங்க, நீங்க இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிபூரணமா உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா நீங்க ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி. அல்லேலூயா. சிலருக்கு கண்ணு வெளியே வருது, நான் ஞானஸ்நானம் எடுக்கலையே பிரதர், அதுக்கு நான் என்ன செய்யறது? உங்க ஊர்ல குளமா இல்ல, குட்டையா இல்ல. அவன் எத்தியோப்பிய மந்திரி பார்க்கும் போதே சொன்னான், குளம் இருக்குடா குதின்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஒரு நாள் தான் சுவிசேஷம் சொன்னாங்க. அவங்கிட்ட ஞானஸ்தானம் எடுன்னு கூட சொல்லல. அங்க அவன் தண்ணிய பார்த்தானோ இல்லையோ உடனே சொல்லிட்டான், எப்பா தண்ணி இங்க இருக்குது, எனக்கு தடை இருக்குதா? அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? பிலிப்பி என்ன சொன்னான் தெரியுமா? நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தார். அதான், அதனாலதான் சொன்ன முழுசும் அர்ப்பணிச்சாதான் நீ மனவாட்டி. அல்லேலூயா. நீ முழு இருதயத்தோடு விசுவாசிச்சா நீ உடனே ஞானஸ்நானம். புதிய ஏற்பாட்டில் 2 பதங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஒன்று மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. அதையே இன்னொரு காரியத்தில் பரம எருசலேம் என்று சொல்கிற வார்த்தைகளினாலே ஆண்டவர் சொல்கிறார். என்னவா? அது பரத்திலிருந்து இறங்கி வருது. ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க, வாசிக்கலாம். 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம். நல்ல கவனிங்க. 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் முதல்ல வாசித்துருங்க, அதுக்கு பிறகு நான் சொல்றேன். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். நல்லா கவனிங்க. என்னையா எங்க சான்ஸ் போயிட்டான்னு சிலருக்கு இருதயம் பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மணவாட்டி தான் பரம எருசலேம். ஆனா எங்க இருக்கிறவங்கள மணவாட்டின்னு சொன்னீங்க இவ்வளவு நேரம்? எங்க இருக்கிறவங்கள ஐயா மணவாட்டின்னு சொன்னீங்க? சொல்லுங்க. பூமியில உங்களை நியமித்திருக்கிறாரு சொன்னீங்களா? நாங்க மேல இருந்து இறங்கி வரணும்னா என்னையா செய்யணும்? மேல இருந்து இறங்கி வரணும், நீ மேல போகணும். பக்கத்துல இருக்க கைப்பிடிச்சு நீ மேல போய் தான் ஆகணும். எல்லாரையும் அனுப்புறதுலயே இருக்கிறீங்களேன்னு சொல்றீங்களா? வசனத்தை புரிஞ்சு கொண்டா எல்லாருக்கும் அழகா விளங்குங்கிறதுக்காக சின்ன பிள்ளையும் இந்த மெசேஜை சொல்லணுங்கிறதுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்கி வருகிறது. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா இறங்கிடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக இறங்கிடுதே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நல்லா கவனிங்க. தன்னுடைய மனவாட்டிய கொண்டு போய் மேகங்கள் மத்தியிலே வைத்து அல்லேலூயா அங்க உன்னை ஜோடிச்சு உன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தவான்களின் மெல்லிய வஸ்திரங்களையும் நீதியையும் தரிப்பித்து உன்னை மகிமையினால் முடிசூட்டி மகிமையோடு கூட இறங்க வைக்க போகிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மகிமையடைந்த மனவாட்டியாக மாறுவதற்கு மேகங்கள் மேல ஏறி போய்தான் ஆகணும். நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. மனவாட்டி ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருந்தது. நல்ல கவனிங்க. இப்படி இருக்கிற மாதிரியே போயிடலான்னு நினைக்காத. உன்னை இருக்கிற மாதிரி போனா எங்க ராஜா பிரியப்பட மாட்டான். ராஜாவின் அழகில பிரியப்படணும்னா நீ இங்க ஆயத்தம் பண்ணது பத்தாதுன்னுட்டு மேலையும் போய் உன்னை மகிமையில ஆயத்தப்படுத்தணும். நீ என்ன மகிமையின் தேவனுக்கு, மகிமையின் ராஜாவுக்கு, மகிமையை சுதந்தரிக்க போகிறவருக்கு நீ மனவாட்டி ஆவதற்கு, உன்னை மகிமையினால் அலங்கரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த மகிமையும் முடியாது. அது ராஜ மகிமையும் முடியாது, அது பொன்னின் மகிமையும் முடியாது, அது பரலோக மகிமை மாத்திரம்தான் உன்னை அலங்கரிக்க முடியும். ஆகையினால தேவன் ஒரு நாளிலே மணவாளன் ஒன்று செய்ய போகிறான். கம் ஆன், ஏறி வா என்று சொல்ல போறார். பக்கத்துல இருக்கவங்க கேங்க, இன்னைக்கு ராத்திரி ஏறி வான்னு சொன்னா போறதுக்கு ரெடியா? கேளுங்க. யாரோ சொல்ற சத்தம் கேக்கு, பாதி வீடு நிக்குது, முடிச்சிட்டு ஆளுங்களை வாடகைக்கு வச்சுட்டு வரேன். பாதி வீட முடிச்சிட்டு வாடகைக்கு வச்சுட்டு நீ என்னத்த போறது? நீ வந்து அங்கேயே இரு. அல்லேலூயா. விளங்குதாயா? சின்ன பாடத்தான், ஆனா அழகா தேவனுடைய வசனம் தேவனுடைய மகிமை அடைந்த பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறது. பிரதர் பிரதர் எப்ப இறங்கி வரும் அதை முதல்ல சொல்லுங்க, அதுக்கு பிறகு எப்ப ஏறுறதுன்னு சொல்லலாம். எப்ப இறங்கி வரும்? வாசிங்க 21வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாம போயிட்டு. ஏன்னா சுனாமி வந்துரும். ஏன்னா இந்த மனவாட்டியை கீழே கொண்டு வரணும்னா அதுக்கு முன்னால இந்த பூமியை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம பூமியை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான். இருக்கிற கீழே இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து மேல புகையா ஊதி தள்ளிட்டோம். இருக்கிறது காணாதுன்னு சிகரெட் பீடி குடிச்சு அதை வேற சேர்த்து விட்டுட்டோம். இருக்கிற அட்டகாசம் எல்லாம் பண்ணி பிளாஸ்டிக்கை உண்டு பண்ணி தண்ணியை கெடுத்து அதை கெடுத்து இதை கெடுத்துட்டோம். இப்ப பூமியில ஒன்னும் நல்லது இல்லை தெரியுமா? அதனாலதான் வில்லேஜ்ல கூட கிராமத்துல கூட பாட்டில் தண்ணியை ஊத்திக்கிட்டு தெரியுறாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டராகிய நாங்களும் இப்பொழுது பாட்டில் தண்ணி தான் குடிக்கிறது. ஏன்னா ஒரு தண்ணி உருப்படாத தண்ணி. ஏன்னா பூமி கெட்டு குட்டிச்சவராயிட்டையா. பூமி இந்த பூமியை வச்சு என் மனவாட்டிக்கு இந்த பூமியில நான் வச்சு அவளை கொண்டு வைக்க முடியாதுன்னு சொல்லி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறது மாத்திரம் இல்ல, சமுத்திரம் இல்லாம போயிட்டு. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சுனாமிக்கு பயப்படாதீங்க. உங்க ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தானே இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுனாமிக்கு பயப்படாத, சமுத்திரம் இல்லாத ஒரு புதிய பூமியை என் ஆண்டவர் எனக்காக உனக்காக உண்டாக்கி ஹல்லேலூயா அதுலதான் குடியேற்ற போறாரு. பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிச்சிருந்தா ஏதாவது புது வீடு பார்த்து குடியேற்றுறோம்ல, அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் மேல இருந்து கீழே இறக்குவாரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்க. கலங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? என் ஆண்டவர் செய்ய போற காரியம், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றுனார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும் சொன்னதை நிறைய பேர் நம்பாம இருந்தாங்க. எப்ப தெரியுமா நம்பாம இருந்தாங்க? அந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அந்த 11ஆம் தேதி நடந்த அந்த காரியம்